Yes. So இந்த செஷன்ல how to upgrade VMware tools அப்படிங்கிறது பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி VMware tool வந்து இன்ஸ்டால் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா VMware tool வெர்ஷன் பாருங்க 12.00O, ஓகே, which means நீங்க கூகுள்ல போயிட்டு VMware tools வெர்ஷன் போட்டீங்கன்னா இந்த மாதிரி பில் நம்பர்ஸ் அண்ட் வெர்ஷன்ஸ் வந்துடும். இது நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 12.00O, ஓகே. இந்த கண்ட்ரோல் எஃப் கொடுத்து பேஸ்ட் பண்ணீங்கன்னா இங்க வரும். ஸோ இந்த VMware டூல் வந்து ரொம்ப ஓல்டர் VMware டூல் இப்போ இருக்கிறது. லைக் 2022ல 3rd month ரிலீஸ் ஆயிருக்கு இந்த VMware டூல். பட் லேட்டஸ்ட் பாத்தீங்கன்னா 12.5.1 ஆர் 12.5.2 இதான் லேட்டஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் மிஷின்ல VMware டூல் இன்ஸ்டால் பண்ண போறோம். பட் பாத்தீங்கன்னா VMware டூல் யூஸ்வலா எப்படி நம்ம VMware டூல் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு, அப்டேட் பண்ண போறோம். யூஸ்வலா VMware டூல் வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி கெஸ்ட் ஓஎஸ் போனா இந்த இடத்துல அப்கிரேட் VMware டூல்னு வரும். உங்களுக்கு இன்டர்நெட் ப்ராப்பரா இருந்துச்சு, உங்களோட vCenter வெர்ஷன் வந்து ரொம்ப அப்டேட்டா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல அப்கிரேட் VMware டூல்னு வரும். பட் எனக்கு இந்த சினாரியோல வரல. அப்ப நான் வந்து மேனுவலா VMware டூலை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணி அதை இந்த விர்ச்சுவல் மிஷின்ல அட்டாச் பண்ண போறேன். ஓகே, அது எப்படி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்க வந்து பிராட்காம் ஆஃபீஷியல் வெப்சைட் போங்க. இப்போ நீங்க பிராட்காம்லேயே போயிட்டு டவுன்லோட் VMware டூல்னு கொடுத்தீங்கன்னா ஹவு டு டவுன்லோட்னு கொடுத்துருப்பான், எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு. ஸோ இந்த பேஜ் போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்றான். ஸோ இந்த பேஜை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பேஜ் போயிடும். அதுக்கு முன்னாடி VMwareல நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், சரிங்களா? இப்போ நான் வந்து எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனல் அக்கௌண்ட் இது என்னோட பர்சனலான அக்கௌண்ட்ல இருந்து நான் இந்த VMware வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கோ டு த பிராட்காம் வெப்சைட். இதுல வந்துட்டு VMware டூல் வெர்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, 11 வெர்ஷன், 10, 11, 12. இப்போ 12 தான் போறோம். 12ல வெரி லேட்டஸ்ட் வந்து 12.5.2. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வெரி லேட்டஸ்ட் வந்து 12.5.2. இது எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னா 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. 5th month மே மாசம் ரிலீஸ் ஆயிருக்கு, வெரி லேட்டஸ்ட் இது. ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி அதை டவுன்லோட் பண்ணிடணும். ஓகே, ஐ ஆல்ரெடி டவுன்லோட் த VM டூல். நான் VM டூல் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த VM டூலை வந்துட்டு we can attach into the virtual machine. நான் ஆல்ரெடி அந்த என்னோட ஒர்க் ஸ்டேஷனுக்குள்ள அதை கொண்டு வந்துட்டேன். இந்த VM டூல் வந்து 12.5.2 இருக்கு இல்லையா, ஜிப் ஃபைல டவுன்லோட் ஆகும். இந்த ஜிப் ஃபைல வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல ஒரு ISO இமேஜ் ஒரு ஃபைல் இருக்கும், இந்த இருக்கு இல்லையா, விண்டோஸ் ISO இமேஜ். இது வந்து VM டூலோட ஃபைலு. இந்த ஃபைலை நீங்க மவுண்ட் பண்ணணும், சரிங்களா? எப்படி பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க அப்லோட் டேட்டா ஸ்டோர்ல அப்லோட் பண்ணணும். இந்த பர்டிகுலர் ஃபைலை மட்டும் டேட்டா ஸ்டோர்ல அப்லோட் பண்ணணும். ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி அப்லோடட் த ஃபைல் இன் டேட்டா ஸ்டோர். ஸோ டேட்டா ஸ்டோர்ல போகணும்னா ஆல்ரெடி ISO இமேஜ் ஒரு ஃபோல்டர் நான் போட்டு வச்சிருக்கேன். கேஸ் இப்போ நான் பண்றதும் ப்ரொடக்ஷன்ல பண்ணுவீங்க. இப்போ நான் எப்படி பண்ணிக்கிறோம் அதே மாதிரி தான் ப்ரொடக்ஷன்ல பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி அந்த ISO நான் அப்லோட் பண்ணிட்டேன். இதுல அப்லோட் ஃபைல்னு கொடுத்துட்டு இந்த விண்டோஸ் ISO இமேஜ் நீங்க அப்லோட் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் இங்க அப்லோட் ஆயிரும். ஓகே, இப்போ அந்த விர்ச்சுவல் மிஷினை அதை மவுண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு கன்சோல் உள்ள போனீங்கன்னா இப்ப மை கம்ப்யூட்டர்ல போய் பாருங்க, CD/DVDல எதுவுமே மவுண்ட் ஆகல. ஸோ வி ஹேவ் டு மவுண்ட். ஸோ அந்த விர்ச்சுவல் மிஷின் ரைட் கிளிக் பண்ணுங்க, தேர் இஸ் ஆப்ஷன் எடிட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா CD/DVD ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த இருக்கு இல்லையா, அந்த CD/DVDல யூ ஹேவ் டு செலக்ட் டேட்டா ஸ்டோர் ISO ஃபைல். செலக்ட் பண்ணி கனெக்டர் கொடுங்க. கொடுத்துட்டு டேட்டா ஸ்டோர் ISO ஃபைல் செலக்ட் பண்ணிக்கணும், கனெக்டர் கொடுக்கணும். கொடுத்துட்டு ப்ரௌஸ்ல போயிட்டு எந்த டேட்டா ஸ்டோர்ல அந்த ISO இமேஜ் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ISO இமேஜ் இதான் அந்த VM டூலோட ISO இமேஜ். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுத்துக்கிறேன். நவ் இட்ஸ் மவுண்டட். ஓகே கொடுத்த அப்படின்னா மவுண்ட் ஆயிரும். இங்க பாத்தீங்களா மவுண்ட் ஆயிடுச்சா? இது மாதிரி எம்டி CD/DVD இருந்துச்சு, இப்போ VM டூல் மவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதோட வெர்ஷன் VM டூல் வெர்ஷன் என்ன இருக்குன்னா நம்மகிட்ட VM டூல் வெர்ஷன் 12.0001 இருக்குது. ஈவன் அதோட வெர்ஷன் இங்க கூட பார்த்துக்கலாம்.
12.00 version இருக்கு. So we are going to upgrade. Okay, அப்ப mount பண்ணதுக்கு அப்புறமா we have to double click பண்ணீங்கன்னா அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். மிஷின் ஆஃப்ல இருக்கும்போதே மவுண்ட் பண்ணலாங்களா? என்னங்க? மிஷின் ஆன்ல இருக்கும்போதே மவுண்ட் பண்ணலாம். மவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்க மவுண்ட் பண்றது எதுவும் பிரச்சனை கிடையாது. திருப்பி நீங்க ரீஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா VMware டூல்ல அந்த வெர்ஷன் காமிக்குது பாருங்க 12.5.2. நம்ம இப்ப யூஸ் பண்ண போறது 12.5.2 which is latest version. Then next complete installation, next install. So இப்ப இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா ரீஸ்டார்ட் ஆகும். நீங்க மோஸ்ட்லி சில நேரங்கள்ல மேனுவலா டவுன்லோட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க எப்படி பண்றது. இது இந்த மாதிரி தான் பண்ணுவோம். நம்ம ப்ரொடக்ஷன்ல இப்போ என்ன பண்றோமோ அதே தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ரெக்கமெண்ட் டிக்கெட் வருது, ஒரு 20 to 30 VMs பண்ணணும். அந்த மாதிரி கேஸ்ல 1 by 1 ஒரு மிஷினுக்கு ஓகே. அந்த மாதிரி கேஸ்ல நீங்க ஸ்கிரிப்ட் போட்டு பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கிரிப்ட்னா ரெடி பண்ணனும் இல்லைங்களா? ஆமா ஆமா, ஆட்டோமேஷன்ல இருக்கும், ஸ்கிரிப்ட்ல போட்டு பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகும் சி டிரைவ்ல. VM tool சி டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல VMware ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த VMware ஃபோல்டருக்குள்ள VM tool ஒரு ஃபோல்டர், இந்த ஃபோல்டர் தான் எல்லாமே கிரியேட் ஆகும். நம்ம VM tool இன்ஸ்டால் பண்றோம் இல்லையா, அது எல்லாமே இந்த ஃபோல்டர்ல வந்து உட்காரும். இதான் அந்த சி டிரைவ்ல VM toolோட ஃபோல்டர். இது அண்ட் ஆல்சோ VMware டூலுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு சர்வீஸ் வந்து ரன் ஆகும். அந்த சர்வீஸ் ப்ராப்பரா ரன் ஆனால் VM டூல் வந்து ஒர்க் ஆகும். இந்த சர்வீஸ் ரன் ஆகலாட்டி VM டூல் சரியா ஒர்க் ஆகாது. அதே சொல்லிடுறேன். ரன்ல போயிட்டு service.msc கொடுத்தீங்கன்னா VMware டைப் பண்ணுங்க. அதில் VMware டூல்ஸ் இருக்கும், இருக்கு இல்லையா? இந்த VMware டூலுக்கு சர்வீஸ் ப்ராப்பரா ரன் ஆகணும். இது ரன் ஆகாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அந்த சர்வீஸ் ப்ராப்பரா ரன் ஆகிடும். இப்போ நான் ஃபினிஷ் கொடுக்குறப்ப ரீஸ்டார்ட் கேட்கும், ரீஸ்டார்ட் கொடுத்துட்றேன். எப்போ அந்த சர்வீஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா, VMware டூல் வந்துட்டு இந்த இடத்துல ப்ராப்பரா காமிக்காது, எம்டியா இருக்கும். OS இது சர்வரா ரன் ஆகிட்டு தான் இருக்கும், பட் VMware டூல் வந்து எம்டியா இருக்கும், எதுவுமே வெர்ஷன் காமிக்காது. அந்த மாதிரி டைம்ல நீங்க சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா VMware டூல் வந்து காமிக்கும். VM டூல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 12.00 இருந்துச்சா, 12.5.2 மாறிச்சா. நீங்க VM வெர்ஷன் செக் பண்ணிக்கலாம், அல்லது இந்த சம்மரி பேஜ்ல நீங்க செக் பண்ணிக்கலாம்.
என்ன ஓஷன் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே, எனி டவுட்ஸ்? நெக்ஸ்ட் போறேன். So, ESX